HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட கோல்டு இடிஎஃப்ல பெரிய லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டெம்பரவரியாக அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து கோல்டு இடிஎஃப்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கு காரணம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூக்கு ஈக்குவலான கோல்டு அவங்களால பேக்கப் பண்ண முடியாதது தான். லாஸ்ட் இயர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண கோல்டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால இந்தியாவில் இப்போ ஒரே ரேஞ்சுக்குள்ள மேலே கீழேன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கு. கோல்டோட இம்போர்ட் இந்தியன் எக்கானமி அஃபெக்ட் பண்ணுதுன்னு கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்டினரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கப் எப்போவுமே கோல்டு தான். அந்த கோல்டை ஃபிசிக்கலாக வாங்கினா மேக்கிங் சார்ஜஸ் ஜிஎஸ்டின்னு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். டிஜிட்டலாக வாங்கலான்னு பார்த்தா அது ப்ராப்பர் ரெகுலேட்டட் கிடையாது. சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா பீப்புள்ஸ்க்கும் இருக்க பெஸ்ட் ஆப்ஷன் EGR, எலக்ட்ரானிக் கோல்ட் ரெசிப்ட்ஸ். EGRனா என்ன, அது ஏன் பெஸ்ட்டு, எல்லாருக்கும் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கமெண்ட்டில் EGRன்னு போடுங்க, நானே உங்களுக்கு DM பண்ணுறேன். ஆல்சோ EGR லைவாக நார்மல் யூசேஜுக்கு வந்ததும் கண்டிப்பாக ஒரு டெமோ வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் மேக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க.